ஹாய் மக்களே! மேகன சந்தேசம் சீரியல் ஜூன் 11, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. சாரதா ஹாஸ்பிட்டல்ல நின்னு அழுதுட்டே இருக்காங்க. அத பார்த்துட்டு செர்ரி ஓடி வந்து, பெரியம்மா ஏன் இங்க வந்தீங்க? அம்மாவும் இங்க தான் இருக்காங்க. உங்கள பார்த்தா சும்மாவே இருக்க மாட்டாங்க. பெரிய சண்டையே வெடிக்கும். தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்றான் செர்ரி சாரதாட்ட. சாரதா விடாம உங்க அப்பாவுக்கு உடம்பு எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செர்ரி அப்பாவோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா தான் இருக்கு. அடுத்த 24 மணி நேரம் போனாதான் உயிர் பிழைப்பாருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸே கைய விரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீரா அங்க வந்துடுறா. வந்த உடனே சாரதா மேல கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறா. உன் மகனாலதான் இன்னைக்கு இவர் இந்த நிலைமையில இருக்காரு. உனக்கு அவரை பாக்குறதுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு கத்தி சாரதாவோட கன்னத்துல பலார்னு ஒரு அற விடுறா. செர்ரி எவ்வளவோ தடுத்தும் பாக்குறான். ஆனா மீராவை சமாளிக்க முடியல. அவ கத்திக்கிட்டே இருக்கா சாரதாவை பார்த்து. இன்னொரு பக்கம் பார்த்தா பூமியும் ககனும் கையில விலங்க மாட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. வெயில் கொளுத்துது, கால வேற முள்ளும் கல்லும் குத்துது அப்படின்னு சொல்லி பூமி கஹன்ட்ட சொல்லிட்டு இருக்கா. பூமி ரொம்ப டயர்டாகி, அப்பாடி இதுக்கு மேல என்னால நடக்கவே முடியாது அப்படின்னு ஒரு பாறை மேல உட்காந்துடுறா. கஹன் சொல்றாரு அவகிட்ட, நான் தான் உன்னை வீட்டுக்கே போயிடுன்னு சொல்றேன்ல, இப்ப பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது பூமி சொல்றா, உங்களை இப்படி கஷ்டத்துல என்னால விட்டு போக முடியாது அப்படின்னு பேசுறா. சரி, இந்த விலங்க எப்படியாச்சும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஹன் அங்க இருக்கிற ஒரு பெரிய கல்லை காட்டி அதை எடுத்துட்டு வா, இதை வச்சு தட்டி உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது பூமிக்கு வந்து பயம் வந்துருது. எனக்கு பயமா இருக்கு, கை மேல போட்டுற போறேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே கல்ல ஓங்குறா. கஹன் பதறி போய், ஏய் கண்ணை மூடிட்டு அடிச்சா என் கையே காலியாகிடும், கண்ணை திறந்து ஒழுங்கா அடி அப்படின்னு கத்துறாரு. ஆனா பூமி பயத்துல அடிச்ச அடி டபார்னு கை மேல பட்டுடுது. அவனுக்கு பயங்கர அடி, வலியில கத்துறாரு. பூமி பதறி போய், ஐயோ மாமா சாரி, ரொம்ப வலிக்குதா, பெரிய காயம் ஆயிடுச்சா அப்படின்னு கஹன் கைய பிடிச்சி சொல்லிட்டு இருக்கா. அப்போ மெதுவா பேசு, நம்ம காட்டுல இருக்கோம், போலீஸ் நம்மளதான் தேடிட்டு இருக்காங்க, இப்படி கத்துனா போலீஸ் நம்மள ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வந்தா நம்மள அப்படியே பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இப்போ நல்லா கவனிச்சு இந்த தடவை சரியா அடி அப்படின்னு சொல்றாரு. பூமி மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், உன்னை பார்த்துட்டே என்னால அடிக்க முடியாது அப்படின்னு பயப்படுறா. அதுக்குள்ள கஹன் சொல்றாரு, நீ பரதநாட்டியம் ஆடும்போது காலடி எடுத்து வைப்பல்ல, அதே மாதிரி என் கண்ணையே பார்த்துட்டு உன்னால முடியுங்கிற நம்பிக்கையோட அடி அப்படின்னு தைரியம் கொடுக்கறாரு. பூமி அவன் கண்ணையே பார்த்துட்டு டக்குன்னு ஒரே போடு போடுறா. அவளுதான் கையில உள்ள அந்த கைவிலங்கு வந்து ரெண்டா தனியா உடஞ்சி விழுந்துருது. பூமிக்கு ஒரே சந்தோஷம், பாத்தியா மாமா எனக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு அப்படின்னு பெருமையா பேசிக்கிறா. கஹனும் சூப்பர் நல்லா அடிச்ச அப்படின்னு பாராட்டிட்டு, சரி வா கிளம்பலாம் அப்படின்னு பூமியை கூப்பிடும்போது பூமி சொல்றா, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றா. பூமி டயர்டா இருக்குன்னு சொன்ன அதே நேரத்துல அங்க 2 கான்ஸ்டபிள் வந்துடுறாங்க. அதுல ஒருத்தன் பூமி காட்டுக்குள்ள தவற விட்ட கொலுசை கண்டுபிடிச்சு, அவங்க இங்கதான் கண்டிப்பா இந்த வழியா தான் போயிருக்காங்க, அவங்க கண்ணில் பட்ட உடனே நான் ஷூட் பண்றேன், நீ மொபைல்ல வீடியோ எடு அப்படின்னு பிளான் போடுறான். இன்னொரு பக்கம் பூமி கால் வலிக்குதுன்னு சொல்லவும் ககன் தன் தலையில துண்டை கட்டிக்கிட்டு பூமி அப்படியே தூக்கிடுறாரு. பூமி கேக்குறா, ஏமாமா என் பாரத்தை வேற தூக்கிட்டு சுமக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இதுல என்ன தப்பு இருக்கு, நீ எனக்காக தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே போறாங்க. அப்போ பின்னாடி இருந்து போலீஸ் இந்த வீடியோ எடுக்கிறாங்க. ஒரு கான்ஸ்டபிள் அவங்கள சுட போக நல்ல வேலையா அது மிஸ் ஆயிடுது. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அலர்ட் ஆகி கஹன் பூமி அப்படியே தோல்ல தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள நல்லா ஓடிடுறாரு. அங்க வீடியோ எடுத்துக்கிட்டே துரத்துறானுங்க போலீஸும். அடுத்தது அந்த எஸ்ஐ சூர்யா வந்து சரத்சந்திராக்கு போன் போடுறாரு. ஹலோ சார், உங்க செல்ல மகள் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, வீட்டுலதான் இருக்கா, வேற எங்க இருக்க போறா அப்படின்னு சொல்றாரு. உடனே சூர்யா, நான் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி கஹன் பூமி தூக்கிட்டு ஓடுற வீடியோவை அனுப்புறாரு. அதை பார்த்த உடனே சரத்சந்திரா ரத்தம் கொதிக்குது, இந்த கஹன் என் மகளை ஏன் கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு சூர்யா, அந்த கஹன் உங்க மகளை தூக்கிட்டு போறான், நீங்க என்னடானா அவளை பத்தி கவலையே படாம இருக்கீங்க அப்படின்னு ஏத்தி விடுறாரு. சரத்சந்திரா, என் மகள் விவாகரத்து பேப்பர்ல சைன் பண்ணிட்டா, இப்போ அவன் என் மகளை இப்படி தூக்கிட்டு ஓடுறான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஆவேசப்படுறாரு. சூர்யா சொல்றா, அவங்க இப்போ விக்ராபாத் ஃபாரஸ்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட சரத்சந்திரா சொல்றாரு, அவனை இப்போவே தேடி பிடிச்சி என் கையாலே கொன்னிடுறேன் அப்படின்னு சபதம் போடுறாரு.
அங்க காட்டுக்குள்ள ரொம்ப இருட்டாயிடுது. கஹன் கொஞ்சம் பழங்கள பறிச்சுட்டு வந்து பூமி கிட்ட குடுத்து, "இத சாப்பிடுன்னு" சொல்றான். ஆனா பூமி, "நீ முதல்ல என்ன இங்கிருந்து போக சொல்ற. அதனால நான் சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறா. பூமி கோவிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப கஹன் அவகிட்ட வந்து, "ஏய், என் கூட இருந்தா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அதனால தான் உன்னை வீட்டுக்கு போயின்னு சொல்றேன். சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பூமி" அப்படின்னு சொல்றாரு. "காலையில இருந்து நீயும் எதுவும் சாப்பிடல. பசிக்கும், முதல்ல இதை சாப்பிடு" அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனா பூமி செம பிடிவாதமா, "நான் சாப்பிடவே மாட்டேன். என்ன உன் கூடவே இருக்க விடுவன் மட்டும் சொல்லு. அப்பதான் நான் சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்றா. உடனே, "உன்னை விட்டு தூரமா இருக்கிறதுக்கு நான் உன் கூடவே இருந்து செத்து போயிடுறேன்" அப்படின்னு எமோஷனலா பேசுறா. பூமி மனசுக்குள்ள இவன் ஊட்டி விடுவான்னு நினைச்சுக்கிட்டு வெயிட் பண்றா. ஆனா ககன் அப்படியே பூமியவே பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்காரு. பூமிக்கு ஒரே டவுட் ஆகுது. என்னடா இவர் ஊட்டாம வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. நம்ம மேல அன்பு இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. உடனே ககன், "நீ சாப்பிடுவியா மாட்டியா?" அப்படின்னு பூமிய பார்த்து கேக்குறாரு. "உனக்கு எப்படி ஊட்டி விடணும்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வாய தொறந்து பழத்தை ஊட்டி விடுறாரு. பூமிக்கு மனசுக்குள்ள ஒரே குஷி. அப்புறம் பூமி அவனுக்கு ஊட்ட 2 பேரும் மாத்தி மாத்தி பாசமா ஊட்டிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அந்த இடம் நான் பெட்டா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமிகிட்ட சொல்லிட்டு அங்க இலையெல்லாம் பிரிச்சுட்டு வந்து அங்க தழையெல்லாம் ஒண்ணா சேர்த்து ஒரு மெத்த மாதிரி ரெடி பண்ணிடுறாரு. சரி, இப்போ நம்ம படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஹன் படுக்கிறாரு. பூமி அப்படியே அவன் நெஞ்சு மேல தலை வச்சு படுத்துக்கிறா. கஹனும் பூமிக்கு தலைமுடிய கோதி விட்டு தூங்க வைக்கிறாரு. இவங்க இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல சூர்யாவும் அவனோட ஆட்களும் டார்ச்சர் லைட் வச்சுக்கிட்டு தேடி வராங்க. அவங்க வர்ற ஹத்த கஹன் கவனிச்சுட்டு டக்குன்னு பூமியை எழுப்பி அங்கிருந்து 2 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. சூர்யா வந்து பார்த்துட்டு அவங்க கைக்கு கிடைக்காம தப்பிச்சிட்டதும் செம கடுப்பாவி கத்துறான் அந்த சூர்யா. அடுத்த நாள் கால விடிஞ்சதும் பூமி ககனும் மறுபடியும் காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. அப்ப பூமி சொல்றா, "இங்க எங்கேயாச்சும் வாட்டர் ஃபால்ஸ் இருந்தா என்னோ நல்லா இருக்கும், குளிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும்" அப்படின்னு ஆசைப்படுறா. கஹன், "ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த வேஷ்டிய அவுத்து அங்க ஒரு ஸ்கிரீன் மாதிரி கட்டி அவளுக்கு ஒரு பிரைவேட் பாத்ரூம் மாதிரி ரெடி பண்ணி தரான். ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்து, "இப்போ நீ குளி" அப்படின்னு சொல்றான். பூமி குளிக்கும்போது, "மாமா நீ இப்போ அந்த பக்கம் போ" அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அவ குளிச்சு முடிச்சதும் அடுத்து கஹன் குளிக்க போறான். பூமி சும்மா இல்லாம, "மாமா நான் வேணா உன் முதுகு தேய்ச்சிடவா" அப்படின்னு வம்பு இழுக்கிறா. அதுக்கு கஹன், "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ அங்கேயே இரு" அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல என்ன காட்டுறாங்கன்னா, போலீஸ் விடாம பூமியும் கஹனையும் துரத்திட்டே ஓடுறாங்க. அப்போ அவங்க ஓடும்போது ஷூட் பண்றான் துப்பாக்கியால. ஆனா நல்ல வேளை குறி தப்பி போயிடுது. பூமி பயந்து போய், "மாமா அவன் நிஜமாவே சுடுறான்" அப்படின்னு கத்துறா. அப்போ கஹன் வந்து, "யோசிக்காத, முதல்ல இங்கிருந்து தப்பிக்கணும், வேகமா ஓடுன்னு" கைய பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறாரு. துரத்திட்டு ஓடும் போதே தடுமாறி மரத்துல மோரி அப்படியே கீழே உருண்டு விழுறாங்க. அப்போ பதறி போய் காப்பாத்திடுறாரு பூமிய ககன். பயங்கரமா கால்ல அடிபட்டு ரத்தம் கொட்டுது. அப்ப ககன் அவளை எழுப்ப பாக்குறாரு. ஆனா பூமியால வலியில எழுந்திருக்கவே முடியல. "மாமா எனக்கு கால் ரொம்ப பயங்கரமா வலிக்குதுன்றா, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலன்னு" சொல்லும் போது ரொம்ப வலியில துடிச்சிட்டு இருக்கா. கஹன், "பூமி சத்தம் போடாத" அப்படின்னு சொல்றாரு. "நீ இப்படி கத்துனா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு, ப்ளீஸ் சத்தம் போடாத" அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. பாய் மக்களே.